நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதய உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதய உரைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரத்தின் செவ்வாய்க்கிழமை நற்கருணை கொண்டாட்டத்திலே நாம் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றோம், அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு திருப்பலியினும் ஆரம்பத்திலே மூவரு இறைவனின் பிரசன்னத்தை நாம் வாழ்த்தொலியாக கேட்கின்றோம். அது யாரால் எங்கே தரப்பட்டிருக்கின்றது? தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் இறை வார்த்தை 13 நாம் படிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த இறை வார்த்தையின் முக்கியத்துவம், தூய பவுலடியார் எந்தளவுக்கு இறைவன் மீது முழுமையான அர்ப்பண உணர்வு கொண்டிருந்தார், சான்று பகரக்கூடிய சாட்சி வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை நாம் உணர முடிகின்றது. ஆக இந்த தூய மறை நிகழ்வை ஒப்புக்கொடுக்க முன்வந்திருக்கும் இந்த தருணத்திலே நமது வாழ்க்கைக்கு வருவோம். இறைவன் நமக்கு அர்ப்பண வாழ்க்கையை தந்திருக்கின்றார். எப்படி நாம் இறைவன் முன்பாக நம்மை ஒப்படைத்து அவருடைய அன்புக்குரிய சாட்சிய வாழ்க்கை வாழ்கின்றோம் என்று சிந்திப்போம். இந்த சிந்தனையிலே இந்த தூய மறைநிகளை ஒப்புக்கொடுக்க நாம் முன் வந்திருக்கும் இந்த தருணத்திலே நமது குற்றங்குறைகளை பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்படைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விடுகின்றேன். உமடியார்கள் மீது நீர் பொழிந்துள்ள அருளை பெருக செய்தருளும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற்று
உமது பரிவிரக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 51 மற்றும் அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 31. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தாரும், கற்பாரையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாரை கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை
அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 30-35 வரை. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நான் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தின் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியை இராது, என்னிடம் நம்பிக்கையை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய மறைவுரை சிந்தனையின் சொல் அறிக்கை. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தை 35 விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழிவே மாட்டா என்று இயேசுடைய அறிக்கை இவ்வாறாக சொல்லப்படுகின்றது. ஏன் இன்றைய நற்செய்தியில் கூட வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்று இயேசு ஆண்டவர் கூறுகின்றார். ஆக இதெல்லாம் அவருடைய அன்பின் அறிக்கை, நம்மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அன்பின் அறிக்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய அந்த தாய் திரு அவையிலே நாம் இருக்கின்றோம். தாய் திரு அவையின் தலைமைத்துவமாக புனித பேதுருவை, இந்த பாறையின் மீது என் திருச்சபை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லி கட்டியிருக்கின்றார். அந்த பேதுருடைய விசுவாச அறிக்கையை நாம் கேட்போம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 68 சீமன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்கின்றார். இது அவருடைய விசுவாச அறிக்கையை சுட்டி காட்டுகின்றது, வெளிப்படுத்துகின்றது. நமது சிந்தனைக்கு வருகின்ற பொழுது கடவுள் நம்மீது மிகவும் பிரியப்பட்டவராக இருக்கின்றார் என்பதை இந்த அறிக்கையிலிருந்து நாம் உணர்கின்றோம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார், அவருடைய சாயலாக நம்மை உருவாக்கியிருக்கின்றார். ஆனால் நம்முடைய அறிக்கை எப்படி பிடித்துவம் உள்ளதாக இருக்கின்றது? ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய அர்ப்பண வாழ்க்கையிலே எப்படி உறுதியாக இருக்கின்றது என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் இப்பொழுது கேட்ட இந்த முதல் வாசகத்திலே பேசப்பட்ட நபர் ஸ்தேவான், புனித ஸ்தேவான். இன்றைய திருப்பாடலிலே நாம் கேட்ட அந்த வார்த்தை, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன்.
தாவீது சொன்ன சொற்கள் திருப்பால் 31 நாம் கேட்டோம். இறை வார்த்தை 5 உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். முதல் வாசகத்திலும் புனித ஸ்தேவான் ஆண்டவரே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று சொன்னார். இன்றைய திருப்பாடலிலும் எனது உயிரை உம் கையில் ஒப்படைக்கின்றேன் என்று தாவீது அரசர் கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பார்க்கின்றோம், சிலுவையிலே உயிர் விடுவதற்கு முன்பாக இறுதி வார்த்தையாக எல்லாம் நிறைவேற்றி தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று கூறுகின்றார். ஆக இவையெல்லாம் ஆண்டவர் மீது நாம் வைக்கக்கூடிய அர்ப்பண உணர்வை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றது. எல்லா சூழ்நிலையிலும் நாம் இறைவன் முன்பாக நம்மை மண்டியிட்டு கையளிக்கின்ற பொழுது நிச்சயம் தந்தை வழியாக இயேசு ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கின்றார். நமக்கு என்ன தேவையோ அதை தருகின்றார். ஆம், இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது மனித வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது நம் வாழ்க்கையிலே அனைத்தும் பிரசன்னமாக இருக்க வேண்டும். இறைவனுடைய பிரசன்னம் நிறைஞ்சு இருக்க வேண்டும் என்றால் அனைத்தும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். மனித கண்கள் வெளிச்சத்தை தருகின்றன, பிரகாசத்தை கொடுக்கின்றன. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது வலது கண்ணாக இடது கண்ணாக அர்ப்பண வாழ்வு, நாம் இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த சாட்சி வாழ்வு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை நன்னாளிலே நாம் புதுப்பித்துக் கொள்வோம். அப்பொழுது நிச்சயம் இறை ஆசீர் நம்மை முழுமையாக வந்தடையும். இந்த இறை சிந்தனையிலே இத்திருப்பலி முழுமையாக நாம் பங்கெடுப்போம். இறை ஆசீர் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கூடிய வாழ்க்கையின் வழியாக நிறைவாக நம்மை வந்து அடையட்டும். ஆமென். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தீர். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தீர். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்தேன், எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீ என்னை ஆளும் மன்னவன் என்றோ. நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடின, அளவில்லா பாவம் செய்தேன். தனது என் உயிரை பலி என தந்தவர் உனக்கு நான் எதை அளிப்பேன், இன்று உனக்கு நான் என்னை அளித்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மானியப்பலி. நாம் எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவின் அனைத்து நலன்களுக்காகவும் முது கைந்திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெருமகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேன்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில்
உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாதர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்த அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் நின்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவுறுந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் சேரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியினோல் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் பெற்றிருக்காவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது அன்பு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் தந்தல் வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்து களைக்க பெற்றுள்ளோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இனத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும்.
நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளவும்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதற்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆராத மன புன்னையாற்றிடுவார், அன்னை தீராத துயர் தன்னை தீத்திடுவார். ஆராத மன புன்னை ஆற்றிடுவார், அன்னை தீராத துயர் தன்னை தீத்திடுவார். மாறாத கொடுமை, நீங்காத வறுமை, தானாக என்றுமை மாற்றிடுவார். தானாக என்றுமே மாற்றிடுவார். இறைவிடா சகாய மாதா, இணையில்லா தெய்வ மாதா, பகவினை தீர்ப்பார், பதமுனை சீர்ப்பார், நீதம் துணை சீர்ப்பாய், நீதம் துணை சீர்ப்பாய், நீதம் துணை சீர்ப்பாய். நிலையான புகழுக்குரிய தூயரே நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கனவுது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.